ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பகல் நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 152 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் 4 மணி நேரத்தில் 41.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் எகிப்தும் முடிவு செய்துள்ளன. மாஸ்கோ சர்வதேச உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 11 தங்கம், 6 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும் மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 152 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கிடையே தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குறிப்பாக இளையோரும் பெண்களும் கூடுதல் எண்ணிக்கையில் வாக்களித்து சாதனை அளவிலான வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவும் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், அரசியல் சாசனத்தின் வழிகாட்டுதலின்படி ஜனநாயகம் தழைத்தோங்குவதை வாக்காளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நண்பகல் நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டத்தில் 42.45% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை எமது செய்தியாளர்களிடம் கேட்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை சொல்லுங்க தண்டபாணி. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் காலை 7 மணி முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். முதல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை பல வாக்குச்சாவடிகளில் நம்மால் காண முடிந்தது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 38.28% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கடந்த பொது தேர்தல்களைப் போல் தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர்ல வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது தனசேகரன்? நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் 10 சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். காலை 11 மணி நிலவரப்படி சுமார் 11,78,469 வாக்குகள் பதிவாகியுள்ளது. மொத்தம் 36.71% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பல இடங்களில் முதல் முறை இளம் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். 1358 இடங்களில் 4016 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பதற்றமான 260 மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி, பூவிருந்தவல்லி போன்ற இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்பூர்ல அதிகமா வாக்குப்பதிவு நடைபெறுவதா சொல்றாங்களே, அது பற்றிய தகவல்களை சொல்லுங்க சபரீஷ். திருப்பூர் மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குப்பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் வெயிலில் நின்று வாக்களிக்காதவாறு அவங்களுக்கு சாமியான உள்ளிட்ட ஏற்பாடுகள் செஞ்சு பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் 11 மணி நிலவரப்படி 42.45% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. அவினாசி தொகுதியில் 43.95%, தாராபுரம் தொகுதியில் 40.89%, காங்கேயம் தொகுதியில் 43.65%, மடத்துக்குளம் பகுதியில் 40.17%, பல்லடம் தொகுதியில் 43.76%, திருப்பூர் வடக்கு பகுதியில் 42.18%, திருப்பூர் தெற்கு தொகுதியில் 44.21%, உடுமலை தொகுதியில் 40.21% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்குப்பதிவு செய்ய நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க.
மதுரையை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கு ரகுராஜா? மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 3079 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு காலை வாக்குப்பதிவு துவங்கியது முதல் தற்போது வரை விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தமற்ற 11 மணி நிலவரப்படி 36.22% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்திருந்தாலும் வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாமே மேற்கூரைகள், தண்ணீர், அடிப்படை வசதிகள் எல்லாமே சிறப்புற செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு வசதி, கண்காணிப்பு வசதிகள் எல்லாம் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் வாக்குப்பதிவு துவங்கியது முதல் தற்போது வரை தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிட நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குப்பதிவை செலுத்தி வருவதை நாம் காண முடிகிறது. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்த தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடியிலும் வாக்களித்தனர். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையிலும், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியிலும் வாக்களித்தனர். நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட திரையுலகினரும் காலையிலேயே தங்களது வாக்குரிமையை செலுத்தினர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு முதல் கட்டமாக 152 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பகல் நிலவரப்படி 41.11% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய கல்விக் கொள்கை கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான புதிய வழிகாட்டியாக உள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கும் இக்கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். மிர்சாப்பூர் மாவட்டம் ட்ரமன்கஞ்ச் பகுதியில் மலைப்பகுதியிலிருந்து கீழே சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார்கள் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் கார் முழுமையாக தீப்பிடித்து எரிந்ததாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாட்டிற்கான லட்சணையை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று வெளியிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை வெளியிட்ட அவர் இதற்கான கருப்பொருளையும் வெளியிட்டு இணையதள சேவையையும் தொடங்கி வைத்தார். இந்த உச்சி மாநாடு அடுத்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா, எகிப்து இடையேயான பாதுகாப்பு குழு கூட்டம் கெய்ரோவில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாஸ்கோ சர்வதேச உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 11 தங்கம், 6 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜியா, ரேகா, அமித் தாஸ், அன்சா ஹசன் சிஸ்டி, ஆரியன், ஷிவ், சூரிய பிரதாப் பானு, அகோம் தபஸ், லிங்லன் டோம்பி தேவி, புவனேஷ் சிங், கொன்சம் ஜோனா பிரின்சி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். மோனிகா டாலி, அனிருத் சௌத்ரி, தீரஜ் சௌத்ரி, நெய்மன் வாங்சு, மெர்சி கைமாங், சூரஜ் சிங் ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தையும், நிதின் சௌத்ரி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு கபடி லீக் ஆட்டங்களில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நண்பகல் நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 152 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் 4 மணி நேரத்தில் 41.11% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் எகிப்தும் முடிவு செய்துள்ளன. மாஸ்கோ சர்வதேச உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 11 தங்கம், 6 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.